இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சுகி சிவம் எக்ஸ்பிரன்ஸ்னு ஒரு சுகி சிவம் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்மளுடைய ஒரு மானசீக குருவே. அவங்கள வணங்கியா ஏதோ அவங்க நடத்துகிறாங்க ஒளிபரப்புன்னு ஒரு இதில் நடத்துகிறாங்க. அதில் வந்து இந்த இது வந்திருக்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதில் என்ன வந்திருக்குன்னா, மகிழ்ச்சியாக எப்படி இருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு இது தான். எல்லாம் கிடைச்சா மகிழ்ச்சியாக இருப்பேன்னு ஒரு மைண்ட் செட்டை வந்து, எனக்கு இதெல்லாம் கிடைச்சா மகிழ்ச்சியாக இருப்பேன்னு ஒரு மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு நம்ம விட்டுறணும். நான் தான் நம்ம மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். சரிங்களா? அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் அதெல்லாம் மாற்றிக்கணும். நம்மளே மாற்றுறது தான். எதுக்கு நம்ம மாற்றணும் அப்படிலாம் தோணுமா? மகிழ்ச்சியாக வாழணும்னா மாற்றி ஆகணும் வாழ்க்கையை. ஃபஸ்ட்டு இதை தேடணும். மகிழ்ச்சியாக என்ன இதுக்கு என்னென்ன பண்ணலான்னு தேடினா தான் ஒரு இதே கிடைக்கும். சரிங்களா? அடுத்த டாபிக் போயிடலாம். இது எழுதியிருக்காங்க. அடுத்து என்னென்னா, பிறரோடு ஒப்பிடாமல் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக உறுதிங்க. நமக்கு எவ்வளோ தான் மகிழ்ச்சி பெற்றாலும், நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் பிறரோடு ஒப்பிட்டோம்னா அது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும். நம்ம எப்போ தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைச்சாலும், பிறரோடு போய் ஒப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது சாட்டிஸ்ஃபிகேஷனே ஆகவே ஆகாது. அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்மளோட வாழ்க்கை தனித்துவமானதை நம்பணும். முதல்ல த ஆர்ட் ஆஃப் காடு அப்படின்னு, அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும், அக்செப்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் நம்ம நிகழ்காலத்தில் இருந்தாலே எல்லாமே இருக்குது. தேவையில்லாத இமேஜினேஷன் தான் நம்மளுடைய மகிழ்ச்சியவே கெடுக்குது. அதுக்கு தான் நம்ம நிகழ்காலத்தில் வாழணும்னு சொல்கிறாங்க. நிகழ்காலத்தில் வாழ்வது கடினம், அப்படி இருந்தால் மகிழ்ச்சி உறுதி அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அதில், நம்ம வந்து இல்லாத ஒன்றுக்காக இயங்கிறத விட இருக்கிற பலவற்றுக்கு நன்றி கூறி வாழ்ந்தால் மகிழ்ச்சி கண்டிப்பாக உறுதி அப்படிங்கிறாங்க. நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மனம் பயங்கரமாக அழைப்பாய். அப்போ அதுக்கு தேவை பிராணாயாமம் பண்ணலாம், நல்லொழுக்கமாக இருக்கலாம், ஒழுக்கமாக இருக்கணும், உடற்பயிற்சி பண்ணலாம், ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், மன திடம் பெறும். அப்போ வந்து உனக்கு நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கான ஒரு நாளில் பண்ணிட்டீங்கன்னா நீ பாதி நாளில் அதை கடந்துடலாம். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா, செல்ஃப் லவ். நம்ம எவ்வளோ தான் எல்லாம் ஒர்க்கில் தப்பு பண்ணாலும் செல்ஃப் லவ்வை கண்டிப்பாக பண்ணியே ஆகும். உன்னை நீயே திடீர்னு திட்டிடக்கூடாது. சரி ஒன்றும் இல்லைடா, பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். உன்னை நீயே முதல்ல ரொம்ப குற்ற உணர்ச்சியோடலாம் இருக்கக்கூடாது. உன்னை நீயே சரி பண்ணிட்டியா, அதை விட்டு நிகழ்காலத்துக்கு வா. இப்போ நம்மளால் என்ன முடியும், இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், அதை கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணணுமா, பெர்ஃபெக்டாக கூட இல்லை, முடிஞ்ச அளவு பண்ணணுமா. உன்னை நீ திட்டிடக்கூடாது. சுய அன்பு வந்து முக்கியம். மகிழ்ச்சி வந்து மிக 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 முக்கியம். இது பெரிய பாடம். இது லைஃப்பில் வந்து கிடைக்காதுலாம். சுய அன்பு தான் முதல்ல. அதுதான் சுய மரியாதையும் கூட. நம்ம ஏற்றுக்கொள்ளுது. நான் இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கணும். அதெல்லாம் போக தான் தெரியும். நம்ம இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணணும். சரியா? அதுதான் மகிழ்ச்சிக்கான வழி. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சு, நல்லா போய்க்கிருக்கோன்னு சொல்லியிருக்கா, லைஃபுக்கு நல்லா போயிட்டுருக்கோம். அப்போ தான் நமக்கு இந்த தாட்டே வரும், அவன் என்ன நினைப்பான் நம்மளை அப்படின்னு ஒரு ஈகோ வரும்ல. அது இருக்கவே கூடாது. நம்மளை பற்றி அவன் என்ன நினைப்பான், புகழ்வானா, எல்லாம் கரெக்டாக போயிருக்குமா தாட்டு வரும். பிரச்சனை இருக்குமா தாட்டு வரவே வராது. அவன் என்ன நினைப்பான், நம்ம வேலையை தான் குறியாக இருப்பான். அது மாதிரி நம்ம எப்போயுமே வேலையில் கரெக்டாக ஃபோக்கஸாக இருந்தோம்னா அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களும் அடுத்தவங்களை பற்றி நினைக்காம தான் நம்ம மகிழ்ச்சி உறுதி. இதை யார் எழுதியிருக்கான்னா, அந்த ஒளிபரப்புறதில் நான் தான் எழுதியிருக்கேன். ஹரிஹரஸ் தான், திண்டுக்கல். தேங்க்யூ கைஸ்.